வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவது நிச்சயம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுகவுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்டது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஊர் ஊராக சென்று கடைகளில் தேநீர் குடித்தனர். பொதுமக்களிடம் இருந்து 16 லட்சம் மனுக்களை பெற்றனர். ஆனால் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எதையுமே நிறைவேற்றவில்லை என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் 3000 ஏக்கர் பரப்பளவில் கப்பல் கட்டுமான தளம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியை முக்கிய கப்பல் கட்டும் மையமாக உருவாக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் ஆணவ கொலைகள் முற்றாக நிறுத்தப்பட கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார். கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 மீனவர்களை விசை படகுகளுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. ஏமன் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இஸ்லாமிய மதகுரு கூறியுள்ளார். நடப்பாண்டில் விமானங்களில் 183 தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுள்ளதாக ராஜ்யசபாவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜ்யசபாவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறுகையில், ஜூலை 23 நிலவரப்படி இந்திய விமான நிறுவனங்கள் 183 தொழில்நுட்ப கோளாறுகளை பதிவு செய்துள்ளன. இது 2023 ஒப்பிடுகையில் 6% குறைவு என்று கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்ட கேரளத்தைச் சேர்ந்த 2 கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் திட்டமிட்டு துன்புறுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்தது. எனவே ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநரை கை காட்டிவிட்டு ஒளிந்து கொள்ளாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய அரசை காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமாஜ்வாதி கட்சி எம்பி டிம்பிள் யாதவ் குறித்து இஸ்லாமிய மதகுரு தெரிவித்த கருத்துக்கு எதிராக ஆளும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவியும் அக்கட்சி எம்பியுமான டிம்பிள் யாதவ் அண்மையில் மசூதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். அது குறித்து பெண்களுக்கு எதிராக தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் டிம்பிள் யாதவை விமர்சித்து ஆட்சேபத்திற்கு உரிய கருத்தை இஸ்லாமிய மதகுரு மௌலானா சஜித் ரஜித் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எத்தனை கோவில்கள் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதை கண்டறியுமாறு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாங்கே பிகாரி கோவில் நிர்வாக குழுவிடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதில் அமெரிக்காவின் நேரடி தலையீடு இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மக்களவையில் பதிலளித்துள்ளார். நாட்டின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS நிறுவனம் 12,000க்கும் மேற்பட்டோரை பணியில் இருந்து நீக்க இருப்பதாக அறிவித்துள்ளது ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரின் புறநகர் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுலைமான் ஷா உட்பட 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். நியூயார்க்கில் உள்ள மன்ஹாட்டன் அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் கொலையாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக மருத்துவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். உயிரிழந்தவர்களில் உணவுப் பொருட்களுக்காக நிவாரண முகாம்களில் காத்திருந்த 23 பேரும் அடங்குவர் என்று கூறப்படுகிறது. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ரஷ்யாவுக்கு அளித்திருந்த 50 நாள் அவகாசத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதியாக குறைத்து புதிய கெடுவை அறிவித்துள்ளார்.
வடக்கு சீனாவின் ஹீபே மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர், 8 பேர் மாயமாகி உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.